ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாருக்குமே வணக்கம். ஸோ எடுத்த உடனே என்னோடய கபோர்டை நான் எதுக்கு காமிச்சிட்ருக்கேன்னா, நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷனுங்க அடுத்தடுத்து இந்த தை மாதம் பிறந்தாலே நிறைய முகூர்த்தங்கள் வரும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய சாரீஸ் கட்ட வேண்டியது இருந்தது. அண்டு அதனால் நான் இப்போது சென்டர்லேருந்து எடுக்கிறேன்னா அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வைக்காமல் இப்படி இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாமா பொண்ணுக்கு வந்து பந்தக்கால் மாப்பிள்ளை வீட்டில் பந்தக்கால் நடுறாங்க. அவங்களும் நமக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். ஸோ அதனால் பக்கத்து ஸ்ட்ரீட் தான். அதனால் அவங்க வீட்டுக்கு போக போகிறேன். அண்ட் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் நலுங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு சடங்கு, கல்யாணம், ரிசப்ஷன் இப்படி தொடர்ந்து வரப்போகிறதுனால நம்ம நைட்டே வந்து சாரீஸ்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் என்ன பண்ணேன்னா காலையில் பந்தக்காலுக்கு கட்டுறதுக்கு இந்த புடவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப அழகான புடவைங்க. இந்த கலர் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி இதில் வந்து டார்க்காக உங்களுக்கு தெரியுது ஃபோட்டோவில். பட் இது வந்து இந்த டிசம்பர் பூ இருக்கும்ல, பிங்க்கில் ஒரு டிசம்பர் பூ வரும் பாருங்கள், அந்த கலர் இது. அதில் வந்துட்டு ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சாரீ. இது கட்டினாலே முகம் வந்து கலையாக இருக்கும். ஸோ இந்த சாரீ தான் நான் வந்து நாளைக்கு கட்ட போகிறேன். அதனால் இந்த சாரீ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதோட ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட், அதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நாளைக்கு பந்தக்கால் நட்டுறதுக்கு கட்டிக்க போகிறேன். கம்பல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கம்பல் என்ன இருக்குது அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். செட்டாக வலையெல்லாம் எடுத்து வச்சிடலான்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சாரிக்கு வந்து ப்ளவுஸ் தேடிட்டுருக்கேங்க. ஆக்சுவலி வந்து 2 பாக்ஸ் வச்சுருக்கேன் நான். 2 பாக்ஸ்லேயும் வந்துட்டு நான் வந்து ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். நான் வந்து எப்போவுமே மிக்ஸ் மேட்சாக தான் போடுவேன். அதே பர்டிகுலர் சாரிக்கு அதே ப்ளவுஸ் வந்து போட மாட்டேன். வேறு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் போடுறது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன்னா, நிறைய பேர் வந்து அந்த சாரிக்குள்ளே ப்ளவுஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் வைக்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் இந்த சாரிக்கு இந்த ப்ளவுஸ் எடுக்கணுன்னா நம்ம வந்து அந்த சாரிக்குள்ளே போய் எடுக்கணும். அது ஃபுல்லாக வந்து கலைஞ்சிரும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதுலேருந்து தான் இந்த ப்ளவுஸை வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி வந்து பின்னாடி டேசல்ஸ்லாம் வச்சுங்க. ரொம்ப நாள் ஆனதுனால அதெல்லாம் கருத்து போயிடுச்சு. அதெல்லாம் மாற்றணும். இப்போ வீட்டு பக்கத்தில் தானே, அதனால் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் டைம் இருக்குங்க. அதனால் என்ன பண்ணேன்னா ப்ளவுஸ் எல்லாம் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அந்த பார்டர் வச்ச ப்ளவுஸு, ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லாம் ஒரு பாக்ஸ்லேயும், அதே மாதிரி நார்மல் இந்த காட்டன் 2x2லாம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இன்னொரு பாக்ஸ்லேயும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னென்னா நம்ம அவசரத்தில் வந்து எடுக்கவே முடியல, எல்லாம் விசிபிளாக இருக்கிற மாதிரி அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைம் இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைமல்டேனியஸ்லி நாளைக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து என்ன சாரீ கட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸும் நான் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த கையில் வந்து லைட்டாக ஓப்பன் வந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணி ஒரு தடவை தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் போடவே இல்லை. இன்னொரு தடவை வந்து போடணும். நான் போடும்போது காமிக்கிறேன். இதில் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டேன். அதனால் வந்து பிளாக் கலர் தான் வந்து போடுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஸ்டோனை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து மல்டிபிள் கலர்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஒட்டி அதை வந்து கொஞ்சம் டிசைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து நலுங்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய சிஸ்டரும் தான் வைக்கிறோம். அண்ட் இதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப் போக போகிறோம். ஸோ இப்போ வச்சிட்ருக்கவங்க எங்கள் அக்கா. ஸோ அவங்க வந்து என்னென்னா மெட்டிலாம் பார்க்கணும், கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம கிருஷ்ணா ஜுவல்லர்ஸில் ஆல்வேஸ் வந்து யூனிக் கலெக்ஷனாக இருக்கும். ஸோ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கே கிளம்ப போகிறோம். எப்பவும் போல் நம்ம கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வந்தாச்சுங்க. என்னோடய ஃபேவரட் ஷாப். ஏன்னா இங்கே வந்து நிறைய யூனிக் கலெக்ஷனாக வச்சுருப்பாங்க. அண்ட் நான் வந்து மெட்டி எடுத்த வீடியோ ஆல்ரெடி காமிச்சேன். நான் எப்போவுமே அந்த ஸ்டோன் வச்ச மாதிரி இல்லைன்னா ஆக்சிடைஸ்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் ஜுவல்லரி தான் நான் எடுப்பேன். அவளுக்கு வந்து பார்த்தோன்னா அளவே செட் ஆகலை. அவள் விரல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அளவு செட் ஆகலை. இந்த ஓப்பனாக போடுறதெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகலை. அதை க்ளோஸ் பண்ணும் போது அந்த விரலில் வந்து ஜாயிண்ட் ஆகாமல் பாதியிலே நின்றுட்டு இருந்தது. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. தேடி தேடி கண்டுபிடிச்சி ஒரு சின்ன ஃப்ளவர் போட்ட மாதிரி ஒரு மெட்டி எடுத்தோம். ஸோ அது காலுக்கு நல்லாவும் இருந்தது.
என்னோடய ஃபேவரட் ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் தாங்க. ஏன்னா வந்து அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். பொதுவாகவே நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கடையாக தான் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கலெக்ஷனும் வந்து நல்லா யூனிக்காக இருக்கும். அதனால தான் நான் வந்து கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் வந்து செலக்ட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன மாதிரி மாடல் கேட்குறீங்களோ, என்ன மாதிரி கேட்லாக் கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து வர வச்சு உங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்ன கலெக்ஷன் எத்தனை கலெக்ஷன் எடுத்து தர சொன்னாலும் பொறுமையாக எடுத்து தருவாங்க. நம்ம வாங்குகிறோமோ வாங்கலையோ கொஞ்சம் கூட வந்து முகம் சுளிக்க மாட்டாங்க. அதனாலேயே இந்த கடை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடை. இன்னொரு நாள் வந்து நான் வந்து வீடியோ எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஜுவல்லரி அங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங்க, இன்றைக்கி நைட்டு தான் வந்து ரிசப்ஷன் இருக்குது. ஸோ வந்துட்டு காலையிலேருந்து சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு சட்டுன்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் வந்து ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஸோ அக்காவும் வந்து நிறைய கேஷுவல் வேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. எனக்கு வந்து ஃபேவரட் ஷாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி பை தாங்க. எத்னிக், ஃப்யூஷன், அதுக்கப்புறமா வந்து கேஷுவல் வேர் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஈச் 300, 299 தான் சேம். போட்டு போகலாம், வா ட்ரையல் ரூம் போகலாம். இந்த கலர் கூட நல்லா இருக்கு. இது இது பிளாக் அழகாக இருக்குது. பிளாக் இருக்கா? இதோ எடு, எக்ஸல் பார்த்து எடு. அந்த பக்கம் தான் போகணும். எனக்கு கிளாஸுக்கு போட்டு போகிறது சாரிலாம் கிடையாதுல்ல. சேலையை காலையில் எவனோ விட்டுட்ருக்கேன். அண்டு ஜீன் எல்லாம் எப்போவுமே இங்கே ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். நானுமே வந்து 2 ஜீன் எடுத்தேன். ஏய், இது கேஷுவல் வீட்டுக்கு போகிறதுக்கு தான் லூஸு இது. ஆமாம், அது நைட் ட்ரெஸ் எடுத்தது. ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சுங்க. காலையிலே மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சதுனால போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நைட்டு ரிசப்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.